மித்ரனின் கண்களில் அப்பா வரவில்லை என்ற ஏக்கம் தெளிவாக இருந்தது. அதை கண்டு கவலையான அனன்யா, சாரி மித்ரன், அப்பா என்னோட தான் ஸ்கூலுக்கு கிளம்பினாங்க. ஆனா கடைசி நேரத்துல அவருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததாலதான் உடனே ஆபீஸ் போக வேண்டியதா போயிடுச்சு. இல்லனா நிச்சயம் வந்திருப்பாங்க என்று சமாதானப்படுத்த முயன்றாள். இல்ல, அப்பாவுக்கு என் மேல பாசமே இல்ல. நான் அவருக்கு முக்கியமா இருந்தனா நிச்சயம் எனக்காக ஸ்கூல் வந்திருப்பாருல்ல என்று கவலையுடன் சொல்ல, அதை கேட்டதும் அவனை அணைத்துக் கொண்ட அனன்யா, இங்க பாரு மித்து, அடுத்த தடவை நடக்கிற ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நிச்சயம் வருவேன்னு சொல்லியிருக்காரு என்று ஆறுதல் படுத்தும் விதமாக பேசினாள். சரி, நான் அப்பாவை எப்படியாவது வர முடியுமான்னு மெசேஜ் பண்றேன். அப்படி இல்லனா நாம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணி வின் பண்ணலாம். அம்மாவுக்கு நல்லாவே டான்ஸ் ஆட தெரியும். காலேஜ் டேஸ்ல நிறைய காம்படிஷன்ல கலந்துருக்கேன் என்று கூறினாள். இது ஒன்னும் நீங்களும் நானும் கலந்துக்கிற போட்டி இல்ல, ஃபேமிலியோட ஆடுற போட்டி. நானும் எங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்து ஆட போறோம்னு எவ்வளவு சந்தோஷமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருந்த தெரியுமா? இப்போ அப்பா இல்லாம நீங்களும் நானும் மட்டும் ஆடினா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க என்று சினுங்களுடன் கூறினான் மித்ரன். அப்பா இல்லாம வளர்ந்தா அம்மா கூட தான் எப்பவும் இருக்கணும்னு உன் பையனுக்கு சொல்லி தரலையா அனன்யா என்ற குரல் தூரத்திலிருந்து கேட்டது. குரல் கேட்ட திசையில் அனன்யா திரும்பி பார்க்க அது வேறு யாருமில்லை, பிரகாஷின் சகோதரி தர்ஷ்மிகா தான். அவள் அருகில் அஞ்சலியும் நின்றிருந்தாள். தர்ஷ்மிகாவின் மகனும் இதே பள்ளியில்தான் படித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய நடனத்தை பார்க்க இருவரும் வந்திருந்தார்கள். அவளின் பேச்சில் கோபமான அனன்யா, குழந்தைங்க இருக்கும்போது எப்படி பேசணும்னு ஒரு இங்கிதம் கூட தெரியாதா உனக்கு என்று எரிச்சலுடன் கேட்க, எனக்கு இங்கிதம் தெரியாதா? ஒருத்தனை லவ் பண்ணும்போது இன்னொருத்தனை கூட பழகி குழந்தை பெத்துக்கிட்ட நீ எல்லாம் இங்கிதம் பத்தி பேசுற பாரு, அதை கேட்கணும்னு என்னோட தலையெழுத்து என்று சொன்னாள் தர்ஷ்மிகா. தேவையில்லாம பழைய கதையை பத்தி பேசின அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ என்று எச்சரித்தாள். ஓ, பையன் முன்னாடி பழைய கதையை பேசினா மேடமுக்கு குத்துதோ? உன் பையனுக்கு உன் லட்சணம் நல்லா தெரியட்டுமே என்று தர்ஷ்மிகா சொல்ல, அதை கேட்டு கோபமான மித்ரன், ஹலோ ஆண்டி, எனக்கு எங்க அப்பா யாருன்னு நல்லாவே தெரியும். இனிமே எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க என்று சொன்னான். அதை கேட்டு ஏளன சிரிப்புடன் அனன்யாவை பார்த்த தர்ஷ்மிகா, ஊரு உலகத்தை ஏமாத்தினது போதாதுன்னு பெத்த பையன்கிட்டையும் உண்மையை சொல்லாம தான் வளர்த்துட்டு வரியா? அட தம்பி, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அப்பான்னு யாரும் கிடையாது. சொல்ல போனா உங்க அப்பா யாருன்னு உங்க அம்மாவுக்கே தெரியுமான்னு தெரியல. அவளோட பேச்சை நம்பி ஏமாறாத என்று கேலி செய்தாள். தர்ஷ்மிகா வேண்டும் என்றே இதை சத்தமாக சொல்ல, அதை பார்த்த அஞ்சலி உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தாலும், தர்ஷ்மி, ஏன் அக்காவை இப்படி எல்லாம் பேசுற? அவ ஏதோ புத்தி கேட்டு அப்போ தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அவளோட பையன் முன்னாடியே தப்பா பேசுறது சரியில்லை என்று அனன்யாவிற்கு சப்போர்ட் செய்வதை போல பேசினாள். அவர்கள் இருவரும் பேசுவது அனன்யாவிற்கு கோபத்தை ஏற்படுத்த, ஏ அஞ்சலி, நீ நடிச்ச வரைக்கும் போதும், மரியாதையை அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. ஸ்கூல்ல இருக்கன்னு பாக்குறேன், இல்லனா நடக்கிறதே வேற என்று அதட்டலுடன் கூறினாள். அனன்யா இன்றும் தன்னிடம் கம்பீரமாக பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாத தர்ஷ்மிகா, இவ்ளோ பேச்சு பேசுறல்ல, எங்க உன் பையனோட அப்பா யாருன்னு சொல்லு பாப்போம் என்று அனைவரும் கேட்கும் விதமாக பேசினாள். இதுதான் தனக்கு சாதகமான நேரம் என்று உணர்ந்தவள் சுற்றி நின்றிருந்த பெற்றோர்களை பார்த்து, நம்மள மாதிரி கௌரவமான குடும்பத்துல இருந்து வர குழந்தைங்க இப்படி அப்பா பேர் தெரியாத பையனோட பழகினா அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு சொல்லுங்க. நாம தான் நம்ம பசங்களை தராதாரம் பார்த்து பழக சொல்லணும் என்றாள். இவ்வளவு நேரம் தன்னை பற்றி பேசுவதை கேட்டு அமைதியாக இருந்த அனன்யா தன் மகனை சீண்டுவதைக் கண்டு, தர்ஷ்மிகா, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு, இல்லனா என்னோட உண்மையான ரூபத்தை பார்க்க வேண்டியிருக்கும். இன்னொரு தடவை என் பையனை பத்தி தப்பா பேசுறதுக்கு வாய் இருக்காது என்று எச்சரித்தாள். அம்மா, இவங்க எதுக்காக அப்படி எல்லாம் பேசுறாங்க? எனக்கு அப்பா இருக்காருன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட. தேவையில்லாம பேசி உங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க என்று கோபமுடன் கூறினான். மித்ரன் சொன்னதை கேட்டதும் பொறுமையாக அவன் அருகில் மண்டியிட்டு அமர்ந்த அனன்யா அவன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே, பாரு மித்து, இவங்க பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத என்று சொல்லி அவனை சமாதானப்படுத்தினாள். அதே நேரம் இங்கே நடக்கும் பிரச்சனையை பற்றி கேள்விப்பட்ட பிரின்சிபல் நேராக அந்த இடத்திற்கு விரைந்து வந்தார். அவர் வந்ததும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட தர்ஷ்மிகா, சாரி சார், ஒரு சின்ன பிரச்சனை. எங்களை மாதிரி கௌரவமான குடும்பத்து பசங்க படிக்கிற ஸ்கூல்ல இவள மாதிரி மோசமான பொண்ணோட குழந்தை படிக்கிறத நாங்க விரும்பல. இது இப்படியே போனா அவங்களோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும்.
சோ நீங்க உடனே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாகணும் என்றாள். விவரத்தை கேட்ட பிரின்சிபல், மேடம், உங்களோட தனிப்பட்ட விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாதம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்று தன்மையாக எடுத்து பேசினார். அதை கேட்ட அஞ்சலியும் தர்ஷ்மிகாவும் அதிர்ச்சியடைய அனன்யா அமைதியாக பிரின்சிபலை பார்த்து புன்னகையுடன் தலையசைத்தாள். தர்ஷ்மிகாவால் இந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை. அவள் கோபத்துடன் பிரின்சிபலை பார்த்து, சார், நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, இது நிச்சயம் அனுபவிப்பீங்க என்று சொல்ல ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துவிட்ட தர்ஷ்மிகாவின் மீது கோபத்தில் இருந்த பிரின்சிபல், இங்க பாருங்க மேடம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அந்த பையன் இங்க தான் படிப்பான். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்க தாராளமா வேற ஸ்கூல் போகலாம். நான் இமீடியட்டா டிசி கொடுக்க சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்றார். சில நொடிகளுக்கு பிறகு மித்ரனின் கிளாஸ் டீச்சர் அனன்யா அருகில் வந்து, மேம், டான்ஸ் பிராக்டிஸ் தான் நடந்துட்டு இருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட அனன்யா, ஓகே மேடம், நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று சொல்லி டீச்சரை அனுப்பினாள். அனைத்து பெற்றோர்களுக்கும் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாடலுக்கு முறையாக பயிற்சி செய்தார்கள். அனன்யாவிற்கு ஏற்கனவே நடனம் தெரியும் என்பதால் அவள் ஒரு அழகான பாடலை தேர்ந்தெடுத்து தன் மகனுடன் நடனமாடி பயிற்சி செய்தாள். தன் வகுப்பில் உள்ள மாணவர்கள் தங்களின் பெற்றோருடன் நடனமாடுவதை கண்ட மித்ரனின் முகம் வருத்தமடைய அதை பார்த்த அனன்யா ஓரமாக சென்று சித்தார்த்திற்கு போன் செய்து பார்த்தாள். அவன் போனை அட்டென்ட் செய்யவில்லை என்றதும், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலுக்கு வர ட்ரை பண்ணுங்க என்று மெசேஜ் அனுப்பினாள். அதற்கும் எந்த பதிலும் வராததை கண்டு சித்தார்த் பிஸியாக இருக்கலாம் என்று எண்ணி மித்ரனுடன் நடன பயிற்சி எடுக்க ஆரம்பித்தாள். மாலை 5 மணிக்கு மேல் விழாவிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மாணவர்களும் தங்களின் திறமைகளை காட்டினர். இறுதியாக பெற்றோர்களுடன் மாணவர்கள் நடனமாடும் போட்டி அறிவிக்கப்பட்டதும் அனைவரும் ஆரவாரத்துடன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். ஒவ்வொருவராக தங்களின் நடன திறமையை வெளிப்படுத்த நடுவர்கள் அவர்களுக்கான மதிப்பெண்ணை குறிப்பெடுத்துக் கொண்டனர். மொத்தமாக 10 மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். அதில் 6வதாக மித்ரனின் பெயர் இருந்தது. குழந்தையின் கைப்பிடித்து பெற்றோர்கள் நடனமாடுவதை பார்க்க மிகவும் ரசிக்கும்படியாக இருந்தது. அதை கண்ட மித்ரன் கவலையாக, அம்மா, நாம இதுல கலந்துக்காம போயிடலாமா? எல்லாரும் அவங்க அப்பாவோட ஆடும்போது நம்ம மட்டும் தனியா ஆடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் மிஸ் கிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க என்று சொல்ல குழந்தையின் பக்குவத்தை கண்டு கலங்கிய அனன்யா, இல்ல மித்து, ஒரு போட்டியில நாம ஜெயிக்கிறோம் தோக்குறோமான்னு முக்கியம் இல்ல, அதுல எவ்வளவு கான்பிடென்டா கலந்துக்கிறோம்னு தான் முக்கியம். அந்த கான்பிடென்ட் உனக்கு இப்பவே வந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல எதுவா இருந்தாலும் சமாளிக்க முடியும் என்று ஊக்கம் கொடுத்தாள். தன் அம்மா கொடுத்த ஊக்கத்தில் உற்சாகமான மித்ரன் மிகுந்த நம்பிக்கையுடன் ஸ்டேஜ் ஏறி கண்களை மூடியபடி தன் கையை நீட்டினான். அவனது கையை அனன்யா இறுக்கமாக பிடித்துக் கொள்ள இடது கையை யாரோ பிடிப்பது போல உணர்வு தோன்றியது. அது தன்னுடைய பிரம்மையாக இருக்கும் என்று நினைத்து கண்களை திறந்து பார்த்த மித்ரன் தன் கையை பிடித்திருப்பது சித்தார்த் என்பதை உணர்ந்ததும், அப்பா, வந்துட்டீங்களா என்று சித்தார்த் முகமெல்லாம் முத்தமிட்டான். இந்த உணர்வு சித்தார்த்திற்கு புதிதாக இருந்தது. என்னோட பையன் டான்ஸுக்கு நான் வராம எப்படி கரெக்டா வந்தனா என்று அவன் சொல்ல அப்பாவும் மகனும் பாசமாக அணைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு கண்கள் கலங்கிய அனன்யா, இவரே மித்ரனோட உண்மையான அப்பாவா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள். சில நொடிகளில் பாடல் ஒலிக்க தயக்கத்துடன் சித்தார்த்தை பார்த்தாள் அனன்யா. இப்ப பாரு என்னோட ஆட்டத்தை என்றவன் பயிற்சி செய்யாமலேயே அனன்யா மற்றும் மித்ரனுக்கு ஈடாக நடனமாடினான். 2 நிமிடங்களே அவர்கள் நடனம் இருந்தாலும் அனைவரும் ரசிக்கும் வகையில் இருந்தது. நடனம் முடிந்து மூவரும் குடும்பமாக நிற்க கைத்தட்டல் சத்தம் விண்ணை அதிர செய்தது. நடுவர்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் மித்ரனுக்கே முதல் பரிசை அறிவித்தனர். அதை தன் பெற்றோருடன் வாங்கிய மித்ரன் பெருமித புன்னகையுடன் தர்ஷ்மிகாவை பார்த்தான். அனன்யா குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதைக் கண்ட அஞ்சலிக்கு எரிச்சலாக இருந்தது. அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் முடிந்த பிறகு அனன்யா சித்தார்த்திடம், நீங்க மித்ரனோட கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்டேஜ் பின்னால் நடந்து சென்றாள். என்ன, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்று அஞ்சலியின் குரல் கேட்க அதை கேட்டு திரும்பிய அனன்யா, அடுத்தவன் சந்தோஷமா இருந்தாதான் உனக்கு பிடிக்காதே, வயிறு எரியுமே, இப்ப என்ன பிளானோட வந்திருக்க என்று அலட்சியமாக கேட்டாள். குழந்தை குடும்பம்னு சந்தோஷத்துல இருந்த உனக்கு உன்னோட பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கவலை இல்லாம போயிடுச்சே,
அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு என்று கூறினாள் அஞ்சலி. பாட்டியை பற்றி பேசியதும் கவலையான அனன்யா, பாட்டியா, பாட்டிக்கு என்னாச்சு? அவங்க நல்லா தானே இருக்காங்க என்று பதட்டத்துடன் கேட்டாள் அனன்யா. மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.